அதே மாதிரி 26,000 நான் கொடுத்துருக்கேன். 25,800 அதே மாதிரி நாளைக்கு வந்துட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணியிருப்பேன். அந்த லைன்லாம் சப்போர்ட்டை உடைக்கும் போது கண்டிப்பாக கீழே வரணும். அப்படி 25,800 26,080 இந்த ரேஞ்செல்லாம் வரும்போது கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கும். இல்லை நான் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு ரிஸ்க் நல்ல ஒரு ஃபால் இன்றைக்கி. இந்த ஃபால் நாளைக்கு கண்டினியூ ஆகணும். அப்படி இல்லை நாளைக்கு எதாவது வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு சைட்வேஸில் தான் இருக்கும். இல்லை இந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே வரும்போது நான் 2 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் கண்டிப்பாக வந்துச்சுன்னா பை பண்ணி வைங்க. கண்டிப்பாக மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரேலிக்கு ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து நல்ல ப்ராஃபிட்டும் இருக்கும். வேறு டவுட்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதுவும் ட்ரேட் இனிஷியேட் பண்ணல. பட் நேற்றே சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக நேற்றோட ஃபால் இன்றைக்கி கண்டினியூ ஆகணும் அப்படின்னு. அதுதான் இன்றைக்கி ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பிங்கும் ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கு மேலே வந்து நம்ம சேனல்லையே நேற்று நம்ம அப்லோட் பண்ண வீடியோ இருக்கும், அதுலேயும் சொன்னது இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபால் வந்துட்டு நாளைக்கு அப்படியே சஸ்டெயின் ஆகுன்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. நாளைக்கு கொஞ்சம் பை சைடில் சைட்வேஸில் இருக்கிறது அதிக வாய்ப்பு இருக்கும். பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு. அதே மாதிரி இந்த லைன் ட்ரா பண்ண நேற்று அந்த லைன் கீழே வரும்போது செல் சைடில் போங்கன்னு சொல்லி டெலிகிராம்லேயே அப்டேட் பண்ணியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி ஆச்சு. அதே மாதிரி ஏன் சென்செக்ஸில் வச்சுருக்கேன்னா அடுத்த 2 days வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. அதனால் ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும், ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணலாம். அதனால தான் சென்செக்ஸில் வச்சுருக்கேன். சென்செக்ஸோட லெவல்ஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி இங்கே ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். அது போக வந்துட்டு நான் நேற்றே வந்துட்டு கொடுத்துருந்தேன் 26,000 கால் ஆப்ஷனும் வந்துட்டு இதுவும் இன்னும் கீழே வந்துச்சுன்னா 350 300 அந்த ரேஞ்சஸ்லாம் வரும்போது நல்லா பை பண்ணி வைக்கலாம். இது வந்து இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்லேருந்து கரெக்டாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. நான் 26,000 நிஃப்டியில் சொன்னேன். இங்கே வந்து 85-50 அந்த ரேஞ்சில் வந்துட்டு சப்போர்ட் இருக்குது. அங்கேருந்து பவுன்ஸ் ஆகிருக்கு. நாளைக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பை சைடில் இருக்கும். அப்படியே வந்துட்டு கீழே வந்தாலுமே வந்துட்டு ரொம்ப மோஸ்ட்லி வந்துட்டு கீழே வர்றது அதிக ரொம்ப வந்து சான்ஸ் கம்மி தான். வந்துச்சுன்னா வந்துட்டு நம்ம சொன்ன அந்த ஆப்ஷன்ஸை பை பண்ணி வைங்க. இல்லை வந்துட்டு இன்ட்ராடே பேசிஸில் நம்ம சொல்கிறத வச்சு கூட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இது வந்து சென்செக்ஸில் 85,000 கால் ஆப்ஷன் வந்துட்டு இங்கே சார்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன் 1 hourல. நாளைக்கு எதுவும் சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு 400 எஸ்எல்ல வச்சு அங்கேருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 80-100 பாயிண்ட்ஸ் வந்துட்டு பவுன்ஸ் பேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மினிமம் 80 இல்லை 50 to 80 வச்சுக்கோங்க. வேறு எதுவும் டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.